ஹலோ யூஎஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? வாங்கடா வாங்கடா வாங்கடா, எல்லாம் லைன்ல வாங்கடா. டேய், கொத்தடிமை கூட்டம், நாய் டம்ளர் கூட்டம், எல்லாம் லைன்ல வா. ஏன் சனிக்கிழமை, ஏன் சனிக்கிழமை, ஏன் சனிக்கிழமைன்னு கேட்டீங்கல்ல? இன்னைக்கு தெரிஞ்சுதா ஏன் சனிக்கிழமைன்னு? ஏண்டா, 10 to 15 கிலோமீட்டர் ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடை ஏரியாவுக்கு வரதுக்கு 20 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடலாம், நார்மலா வர்றதுதான். ஆனா மனுஷன் வந்து சேர்றதுக்கு மட்டுமே 5 மணி நேரம் ஆயிருக்குடா, 5 மணி நேரம். டேய், தற்குறிங்களா தற்குறிங்களா? இதுக்குதான் யாரை பத்தி பேசுறோம், எவரை பத்தி பேசுறோம், அவரை பத்தி பேசினா அது பின்னாடி பின் விளைவுகள் என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும்டா. சரி, அதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு எங்க அந்த அளவுக்கு மண்டையில மூளை இருக்கு. சரி, என்னையோ இன்னைக்கு நம்ம இந்த திருச்சியோடைய திருச்சியோடைய தளபதி ஸ்பீச்சை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் போட்டு போங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஜிஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தளபதி பேசின அந்த பேச்சு வந்து சரியா நமக்கு கேட்கல. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம் வந்து ஸ்பீக்கர் ப்ராப்ளம், மைக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் கிளியர் ஸ்பீச் வந்து டிவிக்கு ஐடிவிங்ல இருந்து வெகு சீக்கிரமாக வெளியிடுவாங்க. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து சேனல்ல வந்து கிளியரா தளபதி ஸ்பீச்சை போடுவோம். அது இப்போ கேட்டு நீங்களாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸ்பீச், வேற லெவல் வேற லெவல். பொதுவா தளபதி அன்னைக்கே சொல்லிட்டாரு, சிங்கம்னா வந்து ஒரு வாட்டி வந்து கர்ஜிக்கும், அது கர்ஜிக்கும் போது அதோட கர்ஜனை வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அது இன்னைக்கு பேசும்போது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் விஜய் அவர்கள் அதை பேசலையா, விஜய் அவர்கள் இதை பேசலையா, விஜய் அவர்கள் அந்த இஷ்யூ பத்தி பேச மாட்டார், இந்த இஷ்யூ பத்தி பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எப்ப பாரு மீடியால உட்காந்துக்கிட்டு எல்லாரும் டாக்ஸ் மாதிரி குலைச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு அவர் பேசின பேச்சுல அவர் கேட்ட கேள்விகளுக்கு எவங்கிட்டுமே பதில் இருக்காது. அதுதான் இங்க வந்து இப்ப இவங்களுக்கு சிக்கலாகி போச்சு. மாநாட்டுல ஒரு மாதிரி பேசினார் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் மாநாட்டுல வேற மாதிரி பேசினாரு. நமக்கு அப்பயே தெரியும் தளபதி அவர்கள் எந்த விஷயத்த எந்த இடத்துல பேசணும். அதாவது பொதுவான விஷயத்த பொதுவா ஒரு மாநாடு போடுறோம், பொதுவான மக்கள் அங்க வருவாங்க, எல்லா இடத்துல இருந்து மக்கள் வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம பொதுவான பிரச்சனையை மாநாட்டுல பேசணும். பட் அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துடைய பிரச்சனைகள் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பேசணும். அதுதான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும், அதுதான் மக்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து தளபதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எடுத்தோடனே அவர் சொல்லிட்டாரு, திருச்சி மண்ணில இருந்து சில விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு போறது எப்படி வழக்கமோ அதே மாதிரிதான் திருச்சி மக்கள் கிட்ட இருந்து என்னுடைய இந்த முதல் மக்கள் பயணத்தை தொடங்குறேன், மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்குறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா வந்து சொல்லி மக்கள் மனசுல பயங்கரமான ஒரு இடத்த போய் பிடிச்சிருக்காரு அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. பிளஸ் இதற்கப்புறமா இந்த ஸ்பீச்ல அவர் என்ன பேச போறாரு அப்படின்றதா இன்னைக்கு எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான்டா இந்த மனுஷன் பேச போறான், எப்ப பார்த்தாலும் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுவாப்புல, இன்னைக்கு என்ன 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேச போறாப்புல அப்படின்றதான் இங்க மேட்ரு. ஸோ இங்க பேசுறதுக்காக அவர் வரல, இங்க கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத வந்து மிக 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 தெளிவா வந்து அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லயே சொல்லிட்டார். ஏன்னா அவருடைய எல்லாமே வந்து கேள்விகளா இருந்துச்சு. இந்த அதாவது என்னென்ன திட்டங்கள் வந்து அரச கொடுத்தாங்க. ஏன்னா இப்ப ஸ்பீச் கிளியரா புரியறதுனால அவர் என்ன பேசினாரு நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இருந்தாலும் பொதுவா ஒரு அரசு ஓய்வூதிய திட்டம் அது வந்து ஒழுங்கா சேர்ந்துச்சா, இல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருந்தீங்க அது மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சா, மக்களுக்கான எல்லா திட்டமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து எல்லாத்தையுமே கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறமா லாஸ்டா என்ன சொல்றாருன்னா, என்ன வெறும் கேள்விகளா கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அடிப்படை தேவையான மக்களுக்கு அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம், ரோடு மற்றும் வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பா காம்ப்ரமைஸே பண்ணிக்காம தமிழக வெற்றிகளும் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கிளியரா அந்த இடத்துல பண்ணிட்டு போறாரு. சரி, இந்த ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து காவேரி பத்தி பேசியிருக்காரு, அதே மாதிரி மணல் திருட்டை பத்தி பேசியிருக்காரு, அதே மாதிரி கிட்னி திருட்டை பத்தி பேசியிருக்காரு. எதெல்லாம் பத்தி இவர் பேசல, எதெல்லாம் பத்தி இவர் கேட்கல அப்படின்னாங்களோ அதை ரொம்ப ஓப்பனா கிளியரா
அந்த ஹாஸ்பிட்டல் யாருது, எந்த எம்எல்ஏவோடது அப்படின்ற மாதிரி முதற்கொண்டு அப்படியே அந்த ஸ்பீச்சில் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி திருப்பி எனக்கு ஃபுல் ஸ்பீச் கேட்கலைனாலும் இந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் நமக்கு கேட்டுச்சு. அதை வச்சு இதை தான் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்ற ஒரு கணிப்புல தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். இது என்ன மாதிரியான ஒரு டெக்னிக் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ், ஒரு ரொம்ப மினிமமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச். ஏன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே வண்ட வண்டையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், அரை மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்க, ஏது பேசுறான்னு மக்களுக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது. கடைசியில தலைய வாங்கின காசுக்கும் போடுற பிரியாணிக்கு உட்காந்துமேனு உட்காந்து வந்துட்டு மக்கள் எந்திரிச்சு போவாங்க. பட் இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து அவருடைய ஸ்பீச்சே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மக்களுக்கு போய் நேரடியா ரீச் ஆகுற மாதிரி தான் செய்றாரு. அதை நம்ம வந்து மாநாட்டில இருந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப இந்த இடத்துலயுமே கூட அவரு ஸ்பீச் பண்ணணும்னு நினைச்சா கூட இவங்க முதல்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா பர்மிஷன் கொடுத்த அளவுக்கு என்ன பேச முடியுமோ, எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை ரொம்ப கிளியரா சேர்த்துட்டாரு அப்படின்றதுல நான் முழுசா நம்புறேன். ஆனா எத்தனை கட்டுப்பாடு விதிச்சீங்கடா டேய், 21 கட்டுப்பாடு. தளபதி அவர்கள் வந்து இத்தனை மணிக்கு வந்துடணும், இத்தனை மணிக்கு தான் பேசணும், அவர் வண்டிக்கு முன்னாடி 3 வண்டிக்கு மேல வரக்கூடாது, ஏன் இவ்வளோ ரோட் ஷோ பண்ணக்கூடாது மேல நின்று அப்படின்னீங்க. அவர் மேல நின்று ரோட் ஷோ பண்ணியிருந்தா கூட வண்டி வேகமா வந்திருக்கும்டா. ஆனா ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு ஐயோ எப்படியா, எங்க இருந்தியா இவ்வளவு பேர் சேர்றீங்க, ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கே ஒண்ணும் புரியல, இங்க இருந்து இவ்வளவு பேர் வர்றாங்க, ஏன் இவ்வளவு கூட்டம் வருது இவருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா இவங்க எல்லாம் காலங்காலம் பார்த்துட்டாங்க. ஒரு சினிமா நடிகர்ல இருந்து ஒரு இந்த அளவுக்கு ஈர்ப்பை வந்து மக்களிடத்துல எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். அதற்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. பட் இருந்தாலும் எம்ஜிஆர் கூட இருந்து வந்தனால அந்த ஒரு கேட்டகரியில அவங்கள வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பட் டைரக்டா ஒரு கட்சி ஆரம்பிச்சு, புரியுதுங்களா? ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு வந்தாரு. ஆனா ஜெயலலிதா அம்மா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்க. பட் இவரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இங்க வந்து இருக்கிறதுலே பெரிய ஹைலைட்டான விஷயம். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஏன்னா இவரை வந்து நம்பணும் ஃபர்ஸ்ட் மக்கள். திரையில் நடிக்கிறாரு, சினிமால சொல்றதெல்லாம் வந்து நிஜத்துல செஞ்சு காமிச்சுடுவாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் இடத்துல வந்து வர்றது கஷ்டம். ஆனா அந்த நம்பிக்கை வரல அப்படின்னா கூட்டம் சேராது. பொதுமக்கள் வந்து ஒரு பாக்குறதுக்கு ஆர்வமா குடும்பம் குடும்பமா குழந்தை குட்டியோட வரமாட்டாங்க. இவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, இவர் பாக்குறோன்ற ஆர்வம் தாண்டி இவர் மேல ஒரு நம்பிக்கை, சரி இவர் என்னதான் பேச போறாரு போய் கேட்போம் அப்படின்ற அந்த ஆர்வத்துல வந்து நிக்கிற மக்கள் தான் அதிகம். சோ அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய தலைவலி. ஸோ இந்த தலைவலி அவங்க எப்படி போக போறாங்க அப்படின்றதுதான் இங்க அவங்களுக்கு தளபதி வச்ச கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு 3 இடம் நினைக்கிறது, திருச்சி, அப்புறம் அரியலூர், அப்புறம் பெரம்பலூர். இந்த திருச்சியில காலையில 10:30 மணிக்கு பேசுறதுக்கு டைம் கொடுத்தா இப்போ வந்து பேசுறாரு. அப்ப கிட்டத்தட்ட 5 மணி நேரம் டிராவல் ஆகி வருது. இங்க ஏர்போர்ட்ல இருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 5 ஹவர்ஸ் எடுத்திருக்காங்க. 5 ஹவர்ஸ் என்னங்க, ஒரு 15 கிலோமீட்டருங்க, அங்க இருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மக்கள் பாத்தீங்கன்னா அப்ப அந்த வண்டியை நவுற உடனே ஊறுது. அந்த அளவுக்கு ஊறிட்டு தான் வந்திருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு அவர் கொண்டாடி வரவேற்று கொண்டாடிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இனி அவர் அரியலூர் போகணும், ஒரு பெரம்பலூர் போகணும், எப்ப போக போறாரு, எப்ப போய் பேசுவாரு, என்ன ஏதுன்னு தெரியல. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. இப்ப இவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், டேய் வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை வந்ததுக்கே உங்களால அவருடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா மீடியாலையும் எடுத்து போட தெரியுதுல்ல, வாய்க்கிலி அதை மட்டும் எடுத்து போடுறீங்கல்ல. கட்டுப்பாடு போட்டீங்கன்னா அந்த கட்டுப்பாடை தலைவர் ஃபாலோ பண்ணுவாரு, தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, பொதுமக்கள் எப்படா ஃபாலோ பண்ணுவாங்க? அதுக்கு பதில் யார் சொல்லுவா? பொதுமக்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? நாங்க எதுக்கு நீங்க போடுற கட்டுப்பாட்டுல நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப அந்த விஷயத்துக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏன் அதை நீங்க வந்து செய்யல? நீங்க அதை செஞ்சிருக்கணும்ல. அதை செய்யாம எனக்கு என்னன்னு விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, கூட்டம் வரட்டும் பாத்துக்கலாம், அவர் மேல கேஸ் போடலாம் தானே. நீங்க கேஸ் போட்டாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அதனாலதான் ஒரு சனிக்கிழமை ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியும், நீங்க இந்த மாதிரி கேஸை போட்டு வார நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் வச்சிருந்தா அன்னைக்கு கோர்ட்டுக்கு கூப்பிடுவீங்க, இயரிங் வரணும், ஸோ அந்த டயத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்றதுலாம் அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி வார இறுதியில போட்டாங்க. வார இறுதியில குடியே முழுங்கினாலும் கோர்ட் ஓப்பன் ஆகாது. இப்ப நான் என்ன பண்ணுவீங்க நீங்க? சோ நீங்க இவ்வளவு யோசிச்சீங்கன்னா அவர் எவ்வளவு யோசிப்பாரு. உங்களை எதிர்த்து வந்து இப்ப அரசியல் பண்றாரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த அரசியல் பண்ற அளவுக்கு அவர் இருக்கிறாருன்னா அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு
மூளை இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்கடா முட்டா பயலுங்களா. ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இன்னைக்கு ஒரு இடத்துல பேசி இன்னும் போல, இன்னும் 2 இடத்துல என்ன பேச போறாருன்னு தெரியல. இல்ல பேசுறாரா, பேசலையா, டைம் இருக்குமா, இல்லையா, அதெல்லாம் தெரியல. சி ஆனா இவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த பேச்சுல கூட பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து சுடப்பட்டதுக்கு அப்புறமா அவரால் ரொம்ப பேச முடியலன்னு சொல்லிட்டு, வாய்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஸ்பீச்சை கம்மி பண்ணிட்டார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் பாத்தீங்கன்னா, அவங்க உடல்நிலை சரியில்லாதப்ப எல்லா இடத்துக்கும் போல. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போய் தான் அவங்க வந்து பேசினாங்க. ஸோ இவங்களும் வந்து பேச்சை வந்து கம்மி பண்ணாங்க. பேச்சை கம்மி பண்ணும்போது அது மக்கள்கிட்ட போய் இன்னும் வந்து ரீச் ஆகுது. சொல்ல வேண்டிய விஷயங்கள் மட்டும் ரொம்ப ஷார்ப்பா சொல்லிட்டு, கேட்க வேண்டிய விஷயங்கள் அதாவது கேள்வியா கேட்டுடுறாங்க. கேள்வியா கேட்கறதுன்றது வந்து ஒரு புது டெக்னிக். இப்ப இது செஞ்சுட்டாங்களா, இது செஞ்சுட்டாங்களா, இது செஞ்சுட்டாங்களான்னு கேட்கும்போது நமக்கு தோணும். ஆமால இவங்க செய்யல, 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 ஏன் இத்தனை வருஷம் செய்யல? சரி, இப்ப இவர் வந்தா இது சரின்னு சொல்றாரு, சரி போடுவோம், இவர் நம்பி போடுவோம். இதுதான் வந்து ஒரு டெக்னிக். எப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அதாவது நான் வந்து இதை செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதெல்லாம் இவங்க செய்யாம தானே இருந்திருக்காங்க. அப்ப இவங்களாம் இதை செய்வாங்கன்னு தானே இவ்வளவு நாள் நீங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. அப்ப இதை அவங்க செய்யல இல்ல, இதை செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுடைய தேவை அப்படின்னா அப்ப உங்களுடைய தலைவனா யார் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க, யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு அவங்கள வந்து கேள்விகளால கேட்டு அவங்கள யோசிக்க வச்சு அதற்கப்புறம் அவங்கள வந்து செயல்பட வைக்கணும். ஏன்னா இப்ப இந்த டயத்துல இனி அந்த ஏரியா எம்எல்ஏவா இருந்தாலுமே கூட வேகமா எல்லாத்தையும் செய்ய முடியாது. இவரு என்ன ஒரு 6 மாச காலம் இருக்குமா, இல்ல 7 மாச காலம் இருக்குமா, அதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் பண்ணிடுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அதே இப்ப பண்ணா கூட இப்ப விஜய் வந்திருக்காருன்னு தான் பண்ணாங்கன்ற மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் ஒரு பிரச்சனை. சோ அப்ப விஜய் அவர்கள் வந்து கேள்வி கேட்டதுக்கே இவங்க பண்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்தானா அவர் எப்படி எவ்வளவு பண்ணுவாரு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் போயிருவாங்க. சோ இந்த மாதிரி இப்ப இவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாத்தீங்களா, இது இன்னைக்கு எல்லாருக்கும் வயித்துல புளிய கரைச்சிருக்கும். என்னடா தொகுதியில போய் நின்னு இப்படி பேசுறாரு, அந்த இடத்தோட பிரச்சனை பேசுறாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தமிழ்நாட்டுல போகும்போது அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா, தமிழ்நாட்டுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து பேசும்போது, அந்த மக்கள் அதை உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா, நமக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்படின்ற பயம் இந்நேரம் எல்லாருடைய அரசியல் கட்சி தலைவர்களையும் வைத்து புளிய கரைச்சிருக்கும். 1. 2வது பாத்தீங்கன்னா, இப்ப இவருக்கு இந்த மக்கள் சந்திப்புக்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து பல கட்சிகள் என்ன பண்ணும்னா, அடுத்த கட்டத்துக்கு யோசனை போகும். நான் சொன்ன அடுத்த கட்டம் மீன்ஸ் இப்ப இந்த அளவுக்கு மக்கள் வந்து சந்திக்கிறாங்க, இவர் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது, ஏன் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி மாநாடு வைக்கிறாங்க, அங்க இருந்து இங்க இருந்து எங்க இருந்தோ வந்துட்டாங்கப்பா. பட் அந்த இடத்துல ஏன் இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இந்த கேள்விக்கான பதில் தான் இனி அரசியல் கட்சி தலைவர்கள் யோசிப்பாங்க. அதற்கப்புறமா அவங்களுடைய நகர்வுகளை பாத்தீங்கன்னா டிவிக்கை நோக்கி தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இன்னைக்கு செஞ்சிருக்க சம்பவம் மிக சிறப்பான சம்பவமா தளபதி செஞ்சிருக்காரு. ஐ டோட்டலி என்ஜாய். பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், அவர் பேசுனது மட்டும் தான் நமக்கு சரியா கேட்கல. பட் அந்த வீடியோவும் நமக்கு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா அதையும் நம்ம எடுத்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அவர் என்ன பேசியிருக்காருன்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட திருப்பி காட்டுவோம். நமக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருக்க போறோம். அடிச்சு ஏத்துங்கடான்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இருப்பாங்க பசங்க. இந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டோம்னா. எனியோ அடுத்து வர அந்த லிங்க் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா தளபதி என்ன பேசினாருன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசிக்கலாம். பட் அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ், அவர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. டோட்டலி என்ஜாய்ட் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். another video, love you all, take care, bye bye.